காத்மாண்டு பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி செய்திகள். நேபாளத்தில் சுற்றுலா கண்காட்சியில் தீ விபத்து, துணை பிரதமர் காயம். நேபாளத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா நகரங்களில் ஒன்று போகாரா. இந்த ஆண்டு போகாரா நகரில் 20 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதை அரசு இலக்காக கொண்டு உள்ளது. அதன் ஒரு பகுதியாக போகாரா நகரில் நேற்று சுற்றுலா கண்காட்சி தொடங்கியது. அந்த நாட்டின் துணை பிரதமரும் நிதி மந்திரியுமான பிஷ்ணு பிரசாத் பவுடல் மெழுகுவர்த்தி ஏற்றி சுற்றுலா கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு தீ விபத்து நேரிட்டது. இதில் பிஷ்ணு பிரசாத் பவுடலுக்கு தலை மற்றும் கையில் தீக்காயங்கள் ஏற்பட்டன. அவருடன் இருந்த போகாரா மேயர் தனராஜ் ஆச்சாரியாவுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டன. இதையடுத்து இருவரும் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருவரும் நலமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இம்பால் மணிப்பூரில் 9 பயங்கரவாதிகள் கைது, ஆயுதங்கள் பறிமுதல். மணிப்பூர் மாநிலத்தில் மெய்தி, குக்கி ஆகிய இரு இனக்குழுக்களுக்கு இடையே நடைபெறும் மோதலால் தொடர்ந்து வன்முறை வெடித்து வருகிறது. இதன் காரணமாக அந்த மாநில முதல் மந்திரி பைரன் சிங் பதவி விலகினார். இதையடுத்து அங்கு ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தியது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். இந்த நிலையில் அந்த மாநிலத்தில் உள்ள இம்பால் கிழக்கு மற்றும் தவுபல் மாவட்டங்களில் இருந்து தடை செய்யப்பட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள், கண்ணி வெடிகள் மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்.